எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. I just put this question to God. என்னன்னா, will I be accepted? இந்த ஓட்டம் முடியும் போது will I be accepted by you? எத்தனை பேருக்குள்ள அந்த கேள்வி இருக்குது? ஆமாக்கு 100% நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்? கேரண்டி பரலோகம், கேரண்டி கேரண்டி கேரண்டி. அது இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆரண்டி, தேவனுடைய கேரண்டி கார்டு இருக்குது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு வாழ்க்கை வாழணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. He wants to live us a life designed by God. ஆண்டவர் என்ன வாழ்க்கை எதிர்பார்க்கிறாரு? நமக்கு அவர் டிசைன் பண்ண வாழ்க்கை தான் நீங்களும் நானும் இந்த பூமியில வாழணும்னு எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கை கிடையாது. ஆமா, உலகத்துல இருக்கிறோம், வளர்றோம், திருமணம் ஆகுது, பிள்ளைங்க பிறக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறது. But there is a life that God has for each and every individual. Hallelujah. That is God designed life. அவர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த லைஃபை தான் நீங்களும் நானும் பின்பற்றணும், ஆர் அதை தெரிந்து கொண்டு வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். Amen. When God spoke to Jeremiah, ஆண்டவர் எரேமியாக்கு அந்த வார்த்தையை சொல்லும் போது 1:5 அவர் சொல்லுவார், எரேமியா, Jeremiah didn't have a plan to become the priest or prophet. அவன் ஆகணும்னு அவனுக்கு விருப்பம் கிடையாது. எரேமியா மனசுல கூட தோணுது கிடையாது, அவன் கற்பனை பண்ணது கிடையாது. சோ எரேமியாவை தீர்க்கதரிசியாய் மாற்றணும், தீர்க்கதரிசியாவை இருக்கணும்னு தீர்மானித்தவர் தேவன். அதனால அவர் என்ன சொல்லுவார் தேவன்? எரேமியா பார்த்து சொல்லுவார், எரேமியாவே, நீ எப்ப உன்னை நான் எப்ப தெரிந்து கொண்டேன்? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அழைத்தேன், அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தேன். I sanctified you or I separated you for a purpose of mine. That purpose, ஆண்டவர் சொல்வார், is that you should be a prophet to the nations. யோசிச்சு பாருங்க. எரேமியா நினைச்சான், எரேமியா அவங்க அப்பா நினைச்சாரு, அவங்க ஒரு ஆசாரிய வம்சத்துல வந்தவங்க, அவங்க நினைச்சாங்க, அவங்க அப்பா நினைச்சிருக்கலாம், என் மகன் அடுத்து ஒரு பிரீஸ்ட் ஆயிரணும், அதுக்கப்புறம் ஒரு ஹை பிரீஸ்ட் ஆகணும், லக்ஸுரியா இருக்கணும், மரியாதையோட இருக்கணும், இதெல்லாம் இருக்கும். ஆனா God had something. ஆண்டவர் சொல்ற, நோ 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 நோ, that is not. அது உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய நினைப்பு, உன்னுடைய ஜெபம், உன்னுடைய எண்ணங்கள். That is not mine. நீங்க எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற? நல்லா தெரிஞ்சுக்கங்க. அநேகர் எப்படி தெரியுமா இருக்கிறோம்? ஐ வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப். எனக்கு இப்படி இருக்கணும் என் வாழ்க்கை, நான் இப்படிதான் வாழணும், நான் இங்கதான் போகணும், நான் இங்கதான் இருக்கணும். இந்த எண்ணத்தோட தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Nobody thinks what God has stored in for me. தேவன் என்ன நினைச்சிருக்கிறார்? What is in the mind of God about me? என்ன குறிச்சு அவர் என்ன நினைச்சிருக்கிறாரு? நான் என்னவா இருக்கணும்னு அவர் திட்டம் போட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் லைவ்ஸ் ஆர் இன் ஃபெயிலியர்ல, ஒரு தோற்று போன வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டம், ஒரு சமாதானம் இல்ல, மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யூ திங்க் அபவுட் yourself so much. நம்மை நாமே ரொம்ப யோசிக்கிறோம். நான் இதை பண்ணிடலாம், நான் அதை பண்ணிடலாம், நான் அங்க போகலாம், நான் எப்படி வாழ்ந்துடலாம், this is good, that is good, இதை செஞ்சா எப்படி பண்ணிடலாம். நோ, அதெல்லாம் இருக்கலாம். உங்களுடைய it may sound good to your ears. உங்க காதுகளுக்கு இனிமையா இருக்கும், நீங்க பேசும்போது ரொம்ப இனிமையா இருக்கும். You may vision success and victory in everything you see and hear, but that doesn't become your victory. That doesn't become your success. You become success when you step into God's plan and purpose in your life. உங்க வாழ்க்கை ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, அபிஷேகம் நிறைந்ததாக,
எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு வல்லமை வேணும், எனக்கு கிருபை வேணும். ஐ வாண்ட் டு பி திஸ் கைண்ட் ஆஃப் a ministry. எனக்கு இப்படி ஊழியம் இருக்கணும், நான் இப்படி இருக்கணும். That is your desire, that is your wish. ஆண்டவர் அது நல்ல கெட்டதுன்னு கூட சொல்ல மாட்டார். God doesn't say it's a sin. God doesn't say I don't like it. But God says that is not my plan. அவ்வளவுதான் சிம்பிள். ஆண்டவர் நான் வெறுக்கிறேன், எனக்கு ஆசை கிடையாதுன்னு சொல்லல. பட் என்ன சொல்றான்னா, that is not my plan for you. அது என்னுடைய மைண்ட்ல உதித்தது இல்ல. I have something special for you. எரேமியா கேப்ப, ஆண்டவரே எனக்கு இது ஆசை கிடையாது, நான் சின்ன பையன், நான் என்ன பண்றது? I don't know. I cannot be a prophet. உடனே தேவன் என்ன சொல்றாரு, அதெல்லாம் உன் பிரச்சனை, உன் கவலை கிடையாது. Why do you worry about so much? அன்னைக்கு கவலைப்படாதவங்க யார் இருக்கிறாங்க? You worry so much. அங்க போனோமா, அங்க என்ன பண்றது, அது அவங்க வந்தா என்ன பண்றது, இவங்க வந்தா என்ன பண்றது. எரேமியாக்கு அதே கவலை தான். நான் சின்ன பையன் ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது. ஆண்டவருடைய பதில், நீ சின்ன பையன் நீ ஏன் சொல்ற? That is your assumption. அது உன்னுடைய கற்பனை. அது உன்னை நீயே கண்ணாடியில பார்த்து பார்த்து சொல்லிக்கிற, நான் சின்ன பையன், நான் சின்ன பையன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. எத்தனை வீட்டுல சொல்றாங்க, அவன் சின்ன பையன், அது சின்ன, ஒன்னும் தெரியாது, பேச கூட தெரியாது. They are innocent. இங்க எரேமியா சொல்ற, நான் சின்ன பையனுக்கு ஒண்ணு தெரியாது. நான் சொன்னா இன்னைக்கு நமக்கு நிறைய இதுதான் கொஸ்டின். ஆண்டவர் தேவன் சொல்லாதத சொன்னது போல நாம பாவனை வச்சுக்கிறோம், நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறோம். ஆண்டவர் சொன்னது போல எல்லாத்தையும். No, God doesn't say. God didn't say to Jeremiah that you are a small boy, பா, உனக்கு பேச தெரியாது, அதெல்லாம் அவர் சொல்லல. அவனை பார்த்து சொல்றார், நான் உன்கிட்ட சொன்னா நான் என்ன பண்ண போறேன், உனக்கு நான் சொன்னத நீ அப்படியே சொல்ல, அவ்வளவுதான் வேலை. என்ன வேலை வச்சிருக்கிறார் எரேமியாக்கு? ப்ராஃபட். நான் ஏற்படுத்தினது ப்ராஃபட்டா, நான் தான் அவனை ஏற்படுத்தினேன். ரைட்? உனக்கு நீ யூ மே ஹேவ் மெனி திங்ஸ் இன் யுவர் மைண்ட். உன் மைண்டுக்குள்ள நிறைய வச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்ம மைண்டுக்குள்ள நிறைய குப்பை தான் வச்சிருக்கிறோம். We have things that is not from God. Most of the time பிசாசு என்ன பண்றான், அவனுடைய சரக்கெல்லாம் கொண்டாந்து நம்ம மைண்டுக்குள்ள மூளைக்குள்ள வச்சுட்டு, நீ அப்படிதான், நீ இப்படிதான். அதனாலதான் நிறைய நேரத்துல நம்ம சொல்றோம், நான் அவங்கள போல இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், நான் அந்த வீட்டுல பிறந்திருந்தா நல்லா எப்படி இருக்கும், எனக்கு அது இருந்தா எப்படி நல்லா, எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். You don't enjoy that God has placed you. உன்னுடைய பிறப்பை குறிச்சு நீ சந்தோஷப்படுறது இல்ல. You think you are so ugly for yourself. உங்களை நீங்கள எப்படி பாக்குறீங்க? அருவருப்பா பாக்குறீங்க. ஆண்டவர் சொன்னாரே, நீ எனக்கு அருவருப்பா இருக்கிறேன்னு. தேவன் சொன்னாரா, நீ எனக்கு முன்னாடி நீ அழகில்லன்னு. அவருடைய வசனம் சொல்ல, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. God didn't see your outer appearance and said like that. Don't imagine yourself that you are not worth, not good, not beautiful. See, that is அது பிசாசுடைய சரக்கு. அவங்கிட்ட கொடுக்குறான். We believe it 100%. தேவன் சொல்றதை காட்டிலும் பிசாசு சொல்றத ஆமென்னு சொல்லி நம்ம நம்புகிறதுக்கு, வாழ்றதுக்கு you have surrendered up. Many have surrendered their lives to the plans, to the cry of the devil. பிசாசுடைய சத்தத்துக்கும் அவருடைய தந்திரத்துக்கும் நம்ம காது திறக்குது. ஆனா தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் நம்ம செவிகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. We are ready to believe what people say, what the doctors say, what the medications say. But எவ்வளவு பேரு உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வருது? God அவர் சொன்னதுதான் நடக்கும் பூமியில. எரேமியாவுக்கு சொல்ற, நீ சின்ன பையனை சொல்ற. அவர் சொல்லுவாரு, அவன் வாயை தொட்டார், அந்த தொட்டு சொன்னாரு. என்ன சொல்றாரு? 7ஆம் வசனத்துல படிங்க.
ஆனாலும் கர்த்தர் நான் சிறு பிள்ளை என்று நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திற்கும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகள் எல்லாம் whatever I command you, you speak. யோசிச்சு பாருங்க, தீர்க்கதரிசி அவர் சொல்லுவாரு, உன் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே எல்லாம் சொல்றாரு. உன்னை கருத்தரிக்க வச்சேன், உன்னை பிரித்தெடுத்த பிறகு உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா உனக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். எரேமியா ஏதாச்சும் பண்ணனா? Did Jeremiah do anything? Did Jeremiah pray to be a prophet? Did Jeremiah desire to be a prophet? அவனுக்கு பயந்ததுனாலதான் அவன் சொல்றான், எனக்கு இந்த பாட்டால இந்த வேலை வேணாம் ஆண்டவரே, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு பேச தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, God is not concerned about what you think. God is not concerned about what you pray. அவர் கவனிக்கிறார், எல்லாம் தெரியும். பட் ஆண்டவர் தேவனுக்குள்ள என்னங்க, அவருக்குள்ள நான் உனக்கு இந்த பிளானை வச்சிருக்கிறேன், இதை நான் நினைச்சிட்டேன், இதை சித்தம் கொண்டுட்டேன். So I will execute what I have designed you. You have been designed or made for a plan, for a purpose of mine. You have no purpose. You have no plan of yours. உன்னுடைய பிளான், உன்னுடைய purpose, it will end after a season. சில நேரத்துல நம்ம ராத்திரி ஒண்ணு நினைப்போம், காலையில ஒண்ணு செய்யும். எனக்கு தெரியுமா உங்களுக்கு? செஞ்சிருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு காலையில நினைச்சேன் ஏதோ மத்தியானம் ஒரு இடத்துக்கு போகணும்னு. அவரை மத்தியானம் வந்து சரி நாளைக்கு பாத்துக்கலான்னு விட்டுட்டேன். இதுதான் மனுஷனுடைய நிலைமை. ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்தே முடிப்பாரு. ஆமென். உன்னுடைய நீங்க சொல்ற அத்தனை வீக் பாயிண்ட்ஸும் இந்த மோசே சொன்னா, நான் திக்குவாயு மந்த நாம் ஆண்டவரே நல்லா பேசும் செட் சம்படி எல்ஸ் ஆண்டவர் சொன்னாரு. திக்குவாயு மந்த நான் ஊமை என எல்லாத்தையும் படைச்சவன் நானு. நான் now I tell you, go man. உங்க பார்வையில, என் பார்வையில, கண்ணாடியில ஒவ்வொரு முறை பார்க்கும் போது, இல்ல சம்படி வந்து கமெண்ட் சொல்லும் போது, you feel what they say. நான் எவ்வளவு நாள் தான் நீ கஷ்டப்பட போறிய? கேட்டிருக்கீங்களா? அதை கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷம். We feel so pleased. Somebody is there to side me with self-pity. ஆனா கர்த்தர் பார்த்து சொல்லுவாரு, அது உன்னுடைய எண்ணம், அது உன்னுடைய சித்தம், அது உன்னுடைய பிளானு, இதுல என்ன பங்கே கிடையாது. உன்னை உருவாக்குறதுக்கு நான் இதை நினைக்கல. It's all about you. It's you, you, you. It's not me. அதுல எந்த இடத்துலயும் நான் இல்ல மகனே, நான் இல்ல மகளே. ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் இருக்கு. அந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது. அதுல அந்த பக்தன் இப்படி சொல்லுவான், அழகா இருக்கும். நான் சொல்லுவான், என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டே. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டே. குயவனாம் தேவன் கையிலே
நான் வெறும் களிமண் தானே, குயவனாம் தேவன் கையிலே. நான் வெறும் களிமண் தானே, வனைபவரும் வடிவமைப்பதும் தேவனே. என்னை வனைபவரும் வடிவமைப்பதும் தேவனே. என்னில் வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே. என்னில் வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டே. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டே. பாவியில் பிரதான பாவினா, என் நீதி அழுக்கான கந்தையே. பாவியில் பிரதான பாவினான், என் நீதி அழுக்கான கந்தையே. கழுவி விட்டார் தூயத்தம் இரத்தத்தால், கழுவி விட்டார் தூயத்தம் இரத்தத்தால். என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால். என்னிலே என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டே. என்னிலே ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டே. நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ? நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ? ஆகும் நீர் சொல்ல என்றுமே, ஆகும் நீர் சொல்ல என்றுமே. கூடாதது உம்மால் ஒன்றுமில்லையே, கூடாதது உம்மால் ஒன்றுமில்லையே. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டே. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டே. என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டே. என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. அவர் முன்னாடி பேர் பாடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் அவர் தான் டிசைன் பண்ணி இருக்கிறாரு. உங்களை டிசைன் பண்ணவர் அவரு. Hallelujah. Did Adam came into existence by himself? ஆதாம் அப்படியே வந்துட்டானா? ஆதாம குறிச்சு நினைச்சவர் யாரு? God. Right? சொல்லுவாரு, let us create man. எப்படியா? In our own image, in our own likeness. Where was Adam when God created Adam? எங்க இருந்தா ஆதாம்? He was nowhere to be found. Hallelujah. He was nowhere to be seen. It was in God. It was in the mind of God. God designed Adam. தன்னுடைய மனதுல, தன் இருதயத்துல ஆதாமை தன்னை போலவே பார்க்க ஆரம்பிச்சார். God didn't see Adam little lower than him.
அவரை காட்டிலும் குறைவா பார்க்கல. when God said நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்ன போது he never ever நம்ம காட்டிலும் ரொம்ப கீழே இருக்கட்டும்னு ஆண்டவர் நினைக்கல. Amen. What was God's in mind? தேவனுடைய இருதயத்துல மனசுல இருந்த அந்த உருவத்தை, அந்த அந்த ஆதாமை, அந்த மனுஷனை, when God took the clay just from the earth, பூமியில இருக்கிற அந்த மண்ணை எடுக்கும் போது அவர் கை விரல், அந்த கைகள் அந்த மண்ணை எடுத்து பிணைந்து ஒவ்வொன்னா உருவாக்கும் போது what was in the mind of God, that was reflecting on the dust. The mind of God was reflecting on the dust. யோசித்து பாருங்க, அந்த மண்ணுல உருவாகின போது everything from தலை முடியிலிருந்து, அவன் கண் விழியிலிருந்து, அந்த கண் இமையிலிருந்து, அல்லேலூயா, இந்த கண்ணு புருவம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் மஸ்காரா போட்டு அப்படியே நிக்க வைக்கிறீங்களே, என்னென்னமோ பண்றீங்களே, அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒவ்வொன்னையும் அவர் பார்த்து பார்த்து உருவாக்குனார். அல்லேலூயா. ஹார்ட் இப்படிதான் பீட் ஆகணும், லங்ஸ் இப்படிதான் பிரீத் பண்ணும், கிட்னி இப்படிதான் ஃபங்க்ஷன் பண்ணும், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவர் என்ன பண்ணாருங்க? உருவாக்கிட்டு உள்ள வச்சுட்டாரு. உள்ள வச்சா அது என்ன ஆகும்? லேசா அடிபட்டாலும், நமக்கு லேசா கையில அடிபட்டா ரத்தம் வருதுல்ல, அப்போ இங்க அடிபட்டா காயம் உண்டாகுமே, செத்து போயிருமே, அந்த ஆர்கன் நாசம் ஆயிருமே. என்ன பண்ணாரு? ஒரு ரிப் கேஜ உண்டு பண்ணாராம். அல்லேலூயா. ஒரு ரிப் கேஜ உண்டு பண்ணி அதுக்குள்ள வச்சுட்டாரு. அதுதான் நீ கீழே விழுந்தாலும் ஒன்னும் ஆக மாட்டேங்குது. God's wisdom பாருங்க. படைச்ச அந்த மனுஷனை அவர் வெறும் பொம்மையா தான் இருக்கிறான். He breathed his spirit. அவன் தன் ஆத்துமாவை, அவர் தன்னுடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாக்குறார். அவன் எந்திரிக்கிறான், தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறது போல இருக்கிறான். Amen. He saw God before him. மனுஷன் எந்திரிச்ச மாத்திரத்துல he saw only God. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அதிகாலையில தேவனை தேடு. நீ முத சந்திக்க வேண்டிய மனுஷன் யாரு தெரியுமா சந்திக்கணும்? You have to practice yourself to meet your God. உன் தேவனை சந்திக்கணும். Amen. Man spoke the first word to God and God spoke the first word to man. ஆண்டவர் பேசிட்டாரு. Hallelujah. மனுஷன் he spoke to God. இன்னைக்கு நாம மனுஷரா இருக்கிறோம். We talk so much. யாருக்கிட்ட பேசுறோம்? ஒண்ணு நமக்கிட்டே பேசிக்குவோம். காலையில எந்திரிச்சா ஏன் தான் இந்த நாள் வந்துச்சோன்னு சொல்லுவோம். வாயை திறந்து பேசலன்னா மனசுக்குள்ள பேசுவோம். ஐயோ இன்னைக்கெல்லாம் என்ன பண்றதோ. எந்திரிச்சு டெய்லி இந்த காலையில இருந்து இதை செய் அதை செய்யன்னு செய்யறதே நமக்கு பாதி உயிர் போயிருது. Right? You think about so much about yourself. You don't have time to talk with your creator God. அவரோட பேசி பாருங்க, அவரோட உறவாடி பாருங்க, அவரை லவ் பண்ணி பாருங்க. Hallelujah. God will set everything. உங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நேர்த்தியா செஞ்சு முடிப்பார். Amen. அவனை உண்டாக்கி அவனோட பேசின பிறகு அவனை கொண்டு போய் என்ன பண்ணாரு? ஆதாம் எல்லாத்தையும் உண்டாக்குனானா? தேவன் உண்டாக்குனாராம். Who created the garden of Eden? ஈடன்ல தோட்டத்தை உண்டு பண்ணினது யாரு? கனிகளையும் கனி விருட்சங்களையும் உண்டு பண்ணினது யாரு? நாட்டினது யாரு? 4 ரிவரை கொண்டு வந்தது யாரு? ஏதாச்சும் ஆதாம் செஞ்சானா? Did Adam plan anything? Did Adam work for anything?
அவனை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவனுக்கு கொண்டு போய் வச்சாரு. சாப்பிடுறா, வாழ்றா, சும்மா என்ன பண்ணு, தண்ணி கொஞ்சம் ஓவர் ஃப்ளோ ஆச்சுன்னா அப்படியே கண்ட்ரோல் பண்ண, அவ்வளவுதான் வேலை. பண்படுத்தணும், அவ்வளவுதான் அவனுக்கு ஆண்டவர் வேலை வச்சாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் காலையில எந்திரிச்சு பாருங்க, தேவனோட கொஞ்ச நேரம் செலவழிச்சு பாருங்க. ஸ்பெண்ட் டைம் வித் காட். நமக்கு பெரிய போராட்டமே அங்கதான். யூ ஹேவ் சோ மச் டைம். ஒரு நாள்ல எல்லாம் 24 மணி நேரம் இருக்கிறது. we love to spend the time with the dear, நமக்கு நெருங்கினவர்கள், நமக்கு சொந்தங்கள், நமக்கு பந்தங்கள், அதே நேரத்துல நம்முடைய வேலைகள். இதுக்கு we love to give that time, but for God, நம்ம நெருங்கினவங்க வந்துட்டாங்க, சொந்தங்க வந்துட்டாங்க. God, you be, என்ன பண்ற, நான் பெட்டியில போட்டு அடைக்கிற ஆண்டவரே. I want to have good time with the near and dear. பேச வேணான்னு சொல்ல, பழக வேணான்னு சொல்ல, but God says, where is என்னுடைய மகிமை எங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்க? What are you doing with your time? காலையில கண்ணு திறந்த மாத்திரத்துல ஆதாம் கண்ணு திறந்த உடனே தேவனை பார்த்தான். Do you see God? Do you worship God? Do you pray to God? நீங்க கண்ணு திறந்த உடனே நீங்க தேவனை பார்க்கணும்னா எங்க போனோம்? எங்க போனோம்? If you want to see God, open your Bible. பைபிளை படிக்காதவங்க, you cannot see God. You cannot hear God. பைபிளை திறந்து படிக்கலனா தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது, தேவனை கொண்டாட முடியாது. Nothing will happen without seeing the word. நீங்க பைபிளை திறந்து பாருங்க. பைபிளை திறந்தாதான் ஜெபம் எவ்வளவு முக்கியம் இருக்கிறதுன்னு பைபிள் சொல்லும். Because it's the word of God. பைபிளை திறந்தாதான் பரிசுத்தமா இருக்கிறவன் தான் தேவனை தரிசிக்க முடியும்ன்ற வசனம் இருக்கும். பைபிளை திறந்தாதான் அதுல இருக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு எழுதப்பட்டு இருக்கும். பைபிளை திறந்தாதான் ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவர் எழுதப்பட்டு இருக்கும். Without the Bible, you will never know the heart of God for you. Without the Bible, without studying the word, you will never understand the plans and purposes of God for you. Without கண்ண திறந்த மாத்திரத்துல, just open your Bible. There is God waiting to speak to you. இன்னைக்கு நமக்கு எப்படி தெரியுமா? We always want to talk. நம்ம பாட்டுக்கு பேசினா இருக்கணும். blah 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 blah. விட்டா ஒரு நாளெல்லாம் பேசிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. தூங்காம கூட பேசுவோம். ஞாபகம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ராத்திரி 12 மணி வரைக்கும் பேசுவோம். ஆனா 12-1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். 12-1 மணி வரைக்கும் பைபிள் படிங்க பார்க்கலாம். அப்படி திறந்த மாத்திரத்துல அப்படியே சொர்க்கத்துக்கு போயிரும். அப்படியே போயிரும் கண்ணு. ஹல்லேலூயா. அது நடக்கும். ஆனா போன்ல பேசுங்க, யாரோ ஒருத்தர் பேசுவாங்க. நல்ல தூக்கத்துல இருந்து கூட நல்லா பேசுங்க, கண்ணு தூக்கெல்லாம் போயிடும். நல்லா பேசுவோம். பேசி முடிச்ச பிறகு ஏன் தான் போன் பண்ணாங்களோ, தூக்கம் போச்சு. But you should know. இனி என்ன தெரியுமா? We think so much about ourselves. நம்ம குறிச்சு, நம்முடைய வாழ்க்கை குறிச்சு, நம்முடைய எதிர்காலம். If not I do that, if not I go. நான் எப்படி என் வாழ்க்கையில செழிக்கிறது? No, God says, நான் உனக்கு சொல்றத செய்யி, you will believe, you will flourish.
நான் சொல்றத செய்யி, நீ என்ன பண்ணுவ? நீ ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆண்டவருடைய எத்தனை பேர் கவுன்சில் நம்ம படிக்கிறோம். இப்ப சங்கீதம் 1ஆம் சங்கீதம் மை ஃபேவரட் சாம். ஒரு நாள் இல்ல, இப்போ இட் இஸ் ஃபேவரட் ஃபார் மீ. ஆண்டவர் அழகா he has described himself. என்ன சொல்றாரு? I want to see you living a blessed life. எந்த குறையும் இல்லாம நிறைவான வாழ்க்கை நீங்களும் நானும் வாழணும்னு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். என்ன எழுதி இருக்கிறாரு? He gives an instruction. துன்மார்க்கருடைய வழி, துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்காத, பாவிகளுடைய வழியில் நிக்காத, பரியாசக்கார உட்காருகிற இடத்துல உட்காராத, மாறாக you have to do one thing. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதுல தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானா. அவன் எப்படி இருப்பான்? நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதரா மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவ்வளவு பேர் சொல்லுவீங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்? அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. That is the promise or the desire or the heartbeat of God. நீங்களும் நானும் செய்யறதெல்லாம் வாய்க்கணும். பட் ஆனா என்ன தெரியுமா? 1ஆம் வசனம், அதை செய்யணும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். Amen. Every day we have choices, right? இந்த ஆலோசனை ஒண்ணு நம்ம கண்ணுல வரும், இன்னொன்னு நம்ம காதுல வரும். Amen. இந்த வழி போறதா, அந்த வழி போறதா? Somebody will come and tell you, இப்படி போனா என்னங்க, இது ஷார்ட் கட்டா இருக்குது, இப்படி போனா என்னங்க? அத கண்ணுல உடனே பார்ப்போம், காதுல கேட்போம். யூ மேக் a choice. அது கர்த்தர்கிட்ட இருந்து வந்ததா இல்ல ஏதோ யாரோ சொன்னாங்கன்னு செய்யறமா? இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் போய் முட்டு சந்தல முட்டி நிக்கிறது காரணம் என்ன தெரியுமா? யூ லிசன், யூ saw, you listen, you heard, you walked, you did it. அது காரணம் it never originated from God. அது துன்மார்க்கருடைய ஆலோசனை. அதனாலதான் முட்டிட்டு நிக்கிற. நீ செய்யறது ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குது. You want to achieve, you want to live a blessed life. You are not seeing the blessing that God has called you to live because you never want to do the ways God has called you to do. You want to become rich. You want to become someone very great with your own understanding, with your own plan, with your own purposes. இத நான் நினைச்சிருக்கிறேன், இத செய்வேன். No, that is not going to happen. Because you cannot become successful with your plan, with your design, with all your things. Only the ways of God will be successful to you. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், தெரிஞ்ச வசனத்தை தான் சொல்றேன். What does Proverbs 3:5-6 say? அவர் சொல்றாரு, இங்கிலீஷ்ல சொல்லும் என்னன்னு, trust in the Lord with all of your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him, then he shall direct your. 3 காரியத்தை செய்யணும். சங்கீதம் 1லயும் 3 காரியத்தை செய்யணும். விலகணும் சில காரியத்தை விட்டு. இங்க அவர் சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாத. Don't lean on your own understanding. We are so people of wisdom. We are so wise. We think I know everything. I have the plan to be successful. I know the plan to be victorious. அது உன் பிளான். That's not plan. God's plan. God's plan will never end in failure. அது தேவன் சொல்றது அற்பமா இருக்கும். தேவன் சொல்றது கிளாமரஸா இருக்காது. தேவன் சொல்றது இம்மீடியட் சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. But it will produce results. Hallelujah. யோசிச்சு பாருங்க. You talk so much.
You fight so much. You argue so much. Why? அவங்கள போல ஏன் இல்ல, இவங்கள போல ஏன் இல்ல? They are growing, they are flourishing. Why? Check yourself. நீங்க ஆண்டவருடைய வழியில இருக்கிறீங்களா? Are you in the ways of God? Have you submitted your ways to God? அவர் சொல்ல துன்மார்க்க, அவர் என்ன சொல்லுவாரு? உன் சுய புத்தின் மேல் சாயாது. Don't lean on your own understanding. இங்கிலீஷ்ல முதல்ல சொல்ல, trust the Lord with all of your heart. அப்ப என்ன ட்ரஸ்ட் பண்ணணும்? God has something good for me. God has a great blessing for me. God has a good way for me. God has a way to prosper. God has a way for me to be successful. அதுதாங்க முழு இருதயத்தோட நம்பணும், அரைகுறை இருதயத்தோட இல்ல. எனக்கு ஆண்டவர் தோல்வியை வைக்கல, ஆண்டவர் எனக்கு வியாதியை வைக்கல, ஆண்டவர் எனக்கு போராட்டத்தை வைக்கல, இருக்குது இல்லைன்னு சொல்லல. But God said, "Gee, நான் அவைகளை ஜெயிச்சிட்டேன்ப்பா. So there is no need for you to keep fighting." கர்த்தரால முடியாதுன்னு மாத்திரம் சொல்லாதீங்க. Please. ஏன் தெரியுமா நிறைய பேர் இன்னைக்கு தோல்வியில? You say, God, I will do it. I will become successful. முடியாது. Jeremiah became a top. அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி ஆனது காரணம், it was not the plan of Jeremiah, it was the plan of God. David became a successful king because it was not David's plan, it was the plan of God. யோசேப்பு எகிப்துல ஒரு பெரிய தலைவன் ஆனா அது அவனுடைய பிளான் கிடையாது, அது தேவனுடைய பிளான். இயேசுவோட இருந்த அப்போஸ்தலர் படிப்பு அறியாதவர்கள் தான். இன்னைக்கு அவங்கள குறிச்சான பைபிள்ல படிக்கிறோம். பேதுரு எழுதினது, யோவான் எழுதினது, பவுல். How did they become so popular? It's God. அதே தேவன் தான். Trust the Lord with all of your heart. Do not lean on your own understanding. In all your ways. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் everywhere you go, you acknowledge God. எத்தனை பேர் acknowledge பண்றீங்க? நம்ம எந்திரிக்கிறோம், ஜெபம் பண்றோம், ஆண்டவரே நான் போறேன் ஆண்டவரே. We have made God as a servant for us. Acknowledge God. It means He is the source, He is the life. அவர் தான் எல்லாமே. Acknowledge God as God. அவரை கொஞ்சம் கூட கீழே நினைக்காதீங்க. அப்படி இருந்து அவர் சொல்லுவாரு, என்ன பண்ணுவாராம்? அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். He will direct your He will direct your உங்களை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறது யாரு? Who will direct your path? God. God. அவர் குப்பை எடுனுவார். குப்பை எடுத்து அங்க உங்களுக்கு அங்க என்ன இருக்குங்க, அங்க அதுலயே ஒரு பிசினஸ் கொடுப்பாரு ஆண்டவர். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் we underestimate God. அவருக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு வாழ்றோம். அதனாலதான் we struggle. நான் மத்தவங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு உட்கார்ந்து, ஆண்டவர் சொல்றாரு, நீ மத்தவங்களை பார்த்து ஆச்சரியப்படாத, you become, நீ ஆச்சரியமா மாறு. I want you to become that play. அந்த இடத்தை நீ எடுக்கணும். Don't look to that and murmur. அதை பார்த்து சண்டை போட்டுட்டு இருக்காத. Prepare, get ready. காலையில எந்திரி. Ask me. என்கிட்ட கேளு, நான் உனக்கு தெரியப்படுத்தும். What did God say to Jeremiah? அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஜெர்மாயா ஆண்டவர் சொல்லுவாரு, எரேமியா 33:3 என்ன சொல்றாரு? Call to me. Hallelujah.
And we don't have time to call upon the Lord. Everyone is called to me, I will answer you. And I will show great, mighty things that you do not know. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற காரியம், the things that God has designed or ordained, you don't know. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, இருதயத்துல தோன்றவும் இல்லை. Right? And God says, that is my plan. அதுதான் நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நீ பார்க்கணும்னா நான் செய்யறேன்னு ஆண்டவர் சொல்ல. பைபிள்ல நல்லா கவனிங்க. நான் செய்யறேன்னு சொல்லல. என்னை நோக்கி கூப்பிடு, நான் பதில் கொடுப்பேன். நீ அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் தெரிவிப்பேன். I will let you know. Let you know. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் சொல்லுவேன், நான் வெளிப்படுத்துவேன், நான் தெரியப்படுத்துவேன். நீ போய் செய்வ. நீ போய் செய்யும் போது நான் அதை ஆசீர்வதிப்பேன். Your promotion, your hike, your money, everything is not defined by your talent. அதெல்லாம் தேவைதான், இல்லைன்னு சொல்லல. It's all about God. It's all about God. அவர் சொல்றாரு என்ன? Call upon me. Call upon me. How much time you spend calling upon the Lord? How much time you spend talking to him? அவரோட எத்தனை நேரம் பேசுறீங்க? இன்னைக்கு அநேக நேரத்துல நம்முடைய ஜெபம் வர அர்ஜென்ட், அடிச்சு புடிச்சு ஜெபம் பண்ணி ஓடு. ஒருத்தரும் நான் அந்த மாதிரி இருந்ததே இல்லைன்னு சொல்ல முடியாது. I have done that. சில நேரத்தில் when I was working, the government officeல இருக்கும், நான் 2 மணி காலைல ராத்திரி 1 மணி 3 மணிக்கு வருவேன். அகைன் காலையில 9 மணிக்கெல்லாம் ஆபீஸ்க்கு போனேன். எவ்வளவு நேரம் தூங்குவோம்? ஒரே ஒரு அட்வான்டேஜ் எனக்குன்னா, போகிற வழியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போவேன். That is not big thing. அந்த கொஞ்ச நேரம் தனியா காலையில கண்ணை திறந்து, thank you Lord, I praise you for this day. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த விடியலுக்காக ஸ்தோத்திரம், இந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். என்ன இந்த வாயை திறந்து உங்களோட பேச வச்சிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் படைத்த இந்த வெளிச்சத்தை காண கிருபை கொடுத்திருக்கிறீங்களா? உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய பலனுக்காக ஸ்தோத்திரம். நான் பலவீனமா இருக்கிறேன், பட் யூ ஹேவ் given me. ஆண்டவரே, பலனை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்க வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த ஜீவன் அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இத குறிச்சு குறை சொல்லிட்டு வாழ்றதே நிறைய பேருக்கு ஆயிருச்சு. உயிர் உள்ள வரைக்கும் அவரை துதிச்சுட்டே இருக்கலாம், அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கலாம், படுத்துட்டே ஸ்தோத்திரம் பண்ணலாம். அல்லேலூயா. நான் எந்திரிச்சோன்ன முழங்கால் எல்லாம் கிடையாது. எனக்கு கண்ணை திறந்த மாத்திரத்துல, the moment my mind gets awake, என் கண்ணு திறக்குதோ இல்லையோ, என் மைண்ட் அவேக் ஆன மாத்திரத்துல என் வாய் தானா திறக்கும். Praise be to the Lord Jesus. ஆண்டவரே, உம்மை நான் ஸ்தோத்திரம் பண்றேன். என் படுக்கையில தான் இருக்கும். பைபிள்ல சொல்லுறேன், என் படுக்கையில உம்மை தியானிக்கிறேனே, அப்படிதான். அல்லேலூயா. ஆண்டவரே, thank you. என் கை உயர்ந்து இருக்கும், நான் படுத்துட்டு இருப்பேன். ஆண்டவரே, I want to thank you, I want to praise you. ஆண்டவரே, ஒரே போல இருக்கிறத ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மாதிரி. நீ காலையில எந்திரிக்கும் போது, ஆண்டவரே, இவ்வளவு நேசிக்கிறீங்களோ, உமக்கு ஸ்தோத்திரம். I thank you for your love. ஏன்னா இந்த நாள்ல நினைச்சிருக்கிறீங்களோ, உமக்கு நன்றி. I praise you, I thank you. அதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, let me know your plan and your purpose, oh God. ஆண்டவரோட நீங்க அந்த மிங்கிள், ஆண்டவரோட ஒன்னாயிட்டு பாருங்க. You step out, you go, God will be walking with you.
எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க God walking with you? You shouldn't feel you're alone. You should feel God walking with you. You should feel God filling you. That practice பண்ணணும். Knowing that I'm not alone. The more first hour நீங்க ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் போது believe that he is always there with you. நான் போறேன், நான் வரேன், நான் பண்றேன், அது வராது. நீ என்ன சொல், வாங்க ஆண்டவர் போலாம் 2 பேரும். சொல்லி பாருங்க, God will rejoice it. அதான் கர்த்தர் செய்வார். You have such a wonderful God. நீங்க நாம ரொம்ப தப்பா கத்துட்டு வந்துட்டோம் நம்முடைய தேவன். That's the reason we struggle. ஆண்டவர் சொன்னா, நான் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. Amen. He's not very far to us. He's in us. He's with us. So I have good plans for you. என்னைக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா, நான் உன்னை அழிக்க போறேன்? நானு யார அழிக்கிறேன்னு சொன்னாரு? அவன் பாவம் செஞ்சு அவனே அழிகிறான், அவ்வளவுதான். When you miss God's plan and purpose, you enter into losses. நான் யாரோடய பேசிட்டு இருந்தேன், சொன்னாங்க நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி கடைசியில பார்த்தா ஒண்ணும் இல்லை. காரணம் என்னன்னா, they thought, அவங்க மனசுக்குள்ள நினைச்சாங்க, இதெல்லாம் நான் பண்ணா எனக்கு சக்சஸ்ஃபுல் ஆயிரும், இத நான் இப்படி நான் போனேன்னா எல்லாம் எனக்கு வெற்றியா முடிஞ்சிடும் அவங்க நினைச்சாங்க. அதனால என்னாச்சு, போட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, ஒன்னும் வரல. That is not God. If you have God, you will see victory. Amen. Hallelujah. ஒரு நாள் பைபிள்ல சொல்லுது, மார்க் 4ஆம் அதிகாரத்துல இயேசு என்ன பண்ணாருங்க, ஊழியெல்லாம் முடிச்சு அக்கறைக்கு போலாம் வாங்கப்பான்னு சொன்னாரு. My favorite Bible scripture அது. Let us cross over. ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப எல்லாம் சொன்னாங்க, let us cross over. இயேசு என்ன சொன்னாங்களா, let us cross over. Okay Jesus. போனாங்க. போற வழியில என்னாச்சு, இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப தூக்கம் இருக்கு. என்ன பண்ணாரு இயேசு, ஓகேப்பா நீங்க போட்டை ஓட்டுங்க, நான் பின்னாடி போறேன், கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போய் பின்னாடி தலகாணி வச்சு படுத்துட்டாரு. அந்த போட்டு தண்ணியில போது, அது ஆடுற ஆட்டுக்கு நல்ல தாலாட்டு பாடுற மாதிரி அவரும் தூங்கிட்டாரு இயேசு. ரைட். அவர் தூங்குற நேரத்துல பார்த்தா திடீர்னு புயல் காத்து அடிக்குது, தண்ணி போட்டுக்குள்ள வருது, எல்லாம் பிரச்சனை வருது. அல்லேலூயா. அப்ப என்ன நடந்துச்சுங்க, ட்ரை பண்ணா, எல்லாம் ட்ரை பண்ணாங்க. பேதுரு ட்ரை பண்ணா, யாக்கோபு ட்ரை பண்ணா, அந்திரேயா ட்ரை பண்ணா, எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் ஃபிஷர்மேன். அவங்க பார்க்காத புயல் இல்ல, அவங்க சந்திக்காத காரியம் கிடையாது, எல்லாம் ட்ரை பண்றாங்க, தண்ணி எடுத்து ஊத்துறான், எல்லாம் பண்றான். ஆனாலும் போட் ரொம்ப ஆடுது, தண்ணி உள்ள மறுபடியும் அலை வருது, ஒரு சுனாமி போல, ஒரு சைக்ளோன் போல உள்ள, என்ன ஒரு டொர்னேடோ போல அடிக்குது. அது போட் இப்படியும் அப்படியும் ஆடுது. இந்த எக்ஸ்பர்ட் ஃபிஷர்மேன் எல்லாம் சொல்றாங்க, இயேசு போய் எடுப்புறாங்க. They should have been amazed. இந்த மனுஷன் எப்படி தூங்குறான். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசு சொல்லுவார், God has never left me alone. பிதா என்னை ஒருபோதும் தனியா விடலன்.
When you have God, புயல் அடிச்சாலும் நீங்க நிம்மதியா தூங்குவீங்க. When you have God with you, சுனாமி வந்தாலும் you will have a sound sleep. Sound sleep. இப்போ வெனிசுலால earthquake வந்துச்சு, 1,00,000 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. When you have God with you, earthquake வந்தாலும் God will protect you. பயம் வராது. இவங்களுக்கு என்ன தெரியும், இந்த மனுஷன் எப்படி தூங்குறான்? If you have God with you, நீ தூங்கி எந்திரிச்சாலும் your business will be victorious, successful. நீ தூங்கி எந்திரிச்சாலும் நீ தொடுகிறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். வர்த்திக பண்ணுவார் கர்த்தர். If you have God with you. அதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். கத்துறாங்க, இயேசுவை எழுப்புறாங்க. இயேசு எந்திரிச்சு என்ன பண்ணாரு? சந்தோஷப்பட்டாரா? என்ன பண்ணாரு? அவங்களை கடிந்து கொண்டார். விசுவாசம், நான் கூட தானே இருக்கிறேன், நான் இருந்தா எல்லாம் சமாதானம், அக்கறைக்கு போய் தான் தீருவோமே. Why did you doubt? நாம ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் சந்தேகப்படுவோம். ஆண்டவரே, அடுத்து நடக்குமா நடக்காதா? எந்திரிச்சாரு, காற்று அதட்டினார், கடல் அதட்டினார், எல்லாமே கொஞ்சம் அவங்க கண்ணு பார்த்துட்டே இருக்கிறான். They are just watching. அவன் இயேசுவை பார்க்கல, இயேசுடைய அவன் பார்த்ததெல்லாம் தண்ணி, காத்து எல்லாத்தையும் பார்க்கிறான். திடீர்னு அடுத்த செகண்ட் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா they reached to the destination. Hallelujah. If you have God with you, நடு வழியில கழுத்த அறுக்க மாட்டார் ஆண்டவர். He will take you to the destiny. நீங்க நிச்சயமா போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்வீங்க. நிச்சயமா நீங்க செய்யறதெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன் கரங்களை தொட்டு எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். That is the way God does. Make sure God is with you. காலையில எந்திரிச்ச மாத்திர make sure God is with you. அவரை கூப்பிடுங்க, என்னை நோக்கி கூப்பிடு. I will answer you. God didn't say நானு பார்க்கலாம்ப்பா, நான் ஃப்ரீயா இருந்தா ஆன்சர் பண்றேன். அது நான் சொல்லுவேன், நான் பார்க்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம். தேவன் அப்படி கிடையாது. கூப்பிடுறியா? Yes, when you call me, I will answer you. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? நீ அறியாதது மெட்டாதுமான காரியங்களை உனக்கு. See, God has so much. ஆண்டவர் உங்களுக்கு எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். கொஞ்சம் நீங்க ஜெனசிஸ் தூக்கு போன ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஏதேன் தோட்டத்தை ஏற்படுத்தினார். 4 ஆறுகளை கொண்டு வந்தார். எல்லாத்தையும் அந்த ஆறுகள் வேணும் சும்மா வர தண்ணியை கொண்டார்ல. ஆல் த பிரஷியஸ் ஸ்டோன்ஸ், கோல்டு, பிளாட்டினம் எல்லாம் அந்த தண்ணியில தான் இருந்துச்சு. அவனுக்கு வேண்டி அத்தனை சாப்பாடும் அங்கதான் இருந்துச்சு. இவங்க 2 பேர் வேலை என்ன? போனோம், மரத்தை பார்க்கணும், இன்னைக்கு இந்த ஃப்ரூட்டு, நாளைக்கு அந்த ஃப்ரூட்டு, நான் இன்னைக்கு இந்த வெஜிடபிள், நாளைக்கு அந்த, அதுதான், அவ்வளவுதான் வேலை அவங்களது. 10 பைசா செலவு இல்லை. நீங்க நம்ம சம்பளம் வாங்கறதுக்கு முன்னாடியே எவ்வளவு மிச்சம் வரோம்னு பாக்குறோம். மிச்சம் வருமா, துண்டு விழுமா? ஆண்டவர், if you make sure God is with you, அடுத்த மாசத்துல பாருங்க, surplus will be there. You will have surplus. தேவன் வீண் செலவுகளை செய்ய விட மாட்டாரு. He will provide. சோ அந்த நல்ல ஆண்டவருடைய கரத்துல விட்டு கொடுக்கலாம். Better surrender to the plans of God. அப்படி சொல்லுங்க, எனக்கு தெரியாத ஆண்டவரே, என்ன குறிச்சு நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க தெரியாது. பெட்டர் பிளீஸ் எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே.
மோசே போல சொல்லுங்க. மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரு, அவ்வளோ பேசினாரு. 3ஆம் அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்ணி 4ஆம் அதிகாரம் எல்லாம் பேசுறாரு. அவன் சொல்லிட்டே இருக்கிறான், நோ காட், நோ காட், சென்ட் சம்வன் குட் காட். மோசே எங்க போனா என்ன பண்ணணும்னு who decided? அப்ப உங்களுக்கு டிசைட் பண்ண ஆண்டவரால முடியாதா? உங்களுக்கு பிளான் பண்ண தேவனால முடியாதா? உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அவரால கொடுக்க முடியாதா? ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியாதா? ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை கொடுக்க முடியாதா? ஒரு மகிழ்ச்சினால் நிரம்பின வாழ்க்கை கொடுக்க முடியாதா? ஒரு குடும்பத்தை கொடுக்க முடியாதா? பணத்தை கொடுக்க எதிர கொடுக்க முடியாது. He can do wonders. But ஒரே ஒரு question, do you have that wonderful God with you? உங்களோட இருக்கிறாரா? ஒப்பு கொடுக்கலாமா?